வணக்கம் நேர்களே, லிட்டில் சிங்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்களோட வீதியில் அமைந்துள்ள சந்தன மாரியம்மன் திருக்கோவிலில் குத்துவிளக்கு பூஜைங்க. அந்த குத்துவிளக்கு பூஜையினுடைய மகிமையை பற்றி தான் நான் உங்ககிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த குத்துவிளக்கு பூஜையில் என்னுடைய பொண்ணும் கலந்துக்கிட்டு குங்கும பூஜை பண்ணி பாட்டெல்லாம் பாடி ரொம்ப அமர்க்களம் படுத்திட்டாங்க. அதை தாங்க இன்றைக்கி உங்களுக்கு நான் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பொதுவாக குத்துவிளக்கு பூஜை எந்த திருக்கோயிலில் நடந்தாலும் சன்னதிக்கு முன்னாடி நம்ம குத்துவிளக்கு பூஜையில் பூஜை பண்ணணும், கலந்துக்கிட்டோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யமும் நிறைஞ்சிருக்குங்க. அதனால் குடும்பத்தில் யாராவது ஒரு நபராவது குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கோங்க. குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டவங்களுக்கு என்னென்னலாம் அந்த இலையில் வைப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டா, முதல்ல குத்துவிளக்கு பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுப்பாங்க. மெயினானது குங்குமம் கொடுப்பாங்க, வாழைப்பழம் கொடுப்பாங்க, தேங்காய் கொடுப்பாங்க, ப்ளவுஸ் பிட்டு, வளையல், வெத்தலைப்பாக்கு, அப்புறம் அந்த கோயிலுக்கு சார்பாக செஞ்சு வச்ச பிரசாதங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. விருப்பம் உள்ளவங்க பரிசு பொருள், அதாவது டிஃபன் பாக்ஸ், இந்த மாதிரியான விளக்கோ ஏதாவது பித்தளையிலையோ சில்வர்லேயோ ஏதாவது ஒரு பரிசு பொருள் கொடுப்பாங்க. இந்த குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டால் என்ன மகிமை அப்படின்னு கேட்டால், குழந்தைங்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா கல்வியில் சிறந்தவங்களாக வருவாங்க, செல்வத்தில் சிறந்தவங்களாக வருவாங்க. அதே மாதிரி கல்யாணமாகாதவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனே திருமணம் ஆகுங்க. இப்படி பல மகிமைகளை குத்துவிளக்கு பூஜையில் நம்ம குங்கும பூஜை நிறைவேற்றி வைக்குங்க. அதனால எல்லாருமே கலந்துக்கோங்க, சகல ஐஸ்வர்யையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இதோ சற்று நேரத்தில் விளக்கு பூஜை ஆரம்பிச்சிருங்க. விளக்கு பூஜை ஆரம்பிக்கவுமே அதில் நம்ம அந்த திரியை ஏற்றவும் மகாலட்சுமி அந்த குத்துவிளக்கில் குடிகொள்வாள் அப்படின்றது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அது குத்துவிளக்கானது மகாலட்சுமியாக காட்சி கொடுக்கும். அந்த மகாலட்சுமிக்கு தான் நம்ம குங்கும பூஜை செய்கிறோம். அதனால தான் நமக்கு சகல ஐஸ்வர்யமும் நிறைஞ்சு வருதுங்க. இதுதான் குத்துவிளக்கு பூஜையோடைய மகிமை. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா, கல்யாணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு புத்திர பாக்கியத்தையும் கொடுக்குங்க. இந்த குத்துவிளக்கு பூஜையோட அம்சமே அதுதான். அதே மாதிரி திருமண தடையில் இருக்கிற பெண்களுக்கு உடனே திருமணம் ஆகுங்க. இதுதான் இந்த குத்துவிளக்கு பூஜையோட மகிமைங்க. விளக்கு பூஜையில் முதல்ல விளக்குக்குண்டான திருமந்திரத்தை தாங்க சொல்லுவாங்க. அப்புறம் தாங்க குங்கும அர்ச்சனைக்கு உண்டான மந்திரம் தொடங்கும். இதோ குங்கும பூஜை ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், இந்த பிள்ளைங்க எவ்வளோ அழகாக குங்கும பூஜை பண்ணுறாங்கன்றத பாருங்கள். ஓம் தொல்லை போக்குவாய் போற்றி. ஓம் தோன்றா துணையே போற்றி. ஓம் தோன்றா
அடுத்ததாக இந்த கோயில் சார்பாக நல்லா பாடின குழந்தைங்களுக்கெல்லாம் பரிசுகள் கொடுத்தாங்க. இந்த பெரியவரை வச்சு நல்ல முறையில் பரிசுகள் கொடுத்து உற்சாகப்படுத்தினாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பேர் வாசிப்பாங்க. சரி, நான் தான் கேட்கிறேன். இப்போ பாடலாமா இருக்கட்டும், பாடலாம். ஒரு வாய்ப்பு தான் படிக்க மாங்க. இப்போ எப்படி வருவோமா? ஆறு பேர் இருக்காங்க. அவங்க 6 பேர் வாசிப்பாங்க. அவங்க எதிர்த்து இந்த பரிசை பெற்றுக்கொண்டு கேட்டுக்கொள்ள பரிசு சின்னதாக இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு அந்த கிடைக்கும் போது மற்றவங்க சாதாரண ஒரு இதாக இருந்தாலும் அவர்கள் நினைவுகளாக இருக்கும். அம்மாவுடைய ஆண்டு இப்பொழுது பாப்பா உங்க பேர் சொல்லுங்க. நல்லா சத்தமா சொல்லணும். எத்தனை படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? வெரி குட். நல்லா உங்களுக்கு குரல் அதிகமா இருக்கு, நல்லா சிறப்பா இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா பேர் சொல்லிருக்க வந்துட்டாங்களா? நீங்க அம்மா வெரி குட், வெரி குட், வெரி குட். அதாவது ஒரு ஊக்கப்படுத்திருக்க கைதெல்லாம் அவங்களுக்கு. அப்பா பேர் அப்பா என்ன செய்யாரு? அவங்களுக்கு சின்ன பரிசு அடுத்தபடியா யாரும் வாங்க வாப்பா. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக குரல் வளம் ஆகிட்டே இருக்கு. அவரோட ஒரு தெய்வீக கலாச்சாரம் இருக்கு. நான் உண்மையிலேயே அவங்க கிடைச்சா சிறப்பாக வளர வளர வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். உங்க பேரு, அம்மா பேர், அப்பா பேர் சொல்லுங்க. என் பேர் அபிப்ரியா, அம்மா பேர் ராணி, அப்பா பேர் சக்திவேல். ரொம்ப சந்தோஷம். அதாவது திறமை இருக்கு, அது கண்டிப்பா வெளியே வரும். அம்மா நல்லா இருந்தாங்க. சின்ன ஒரு பரிசு. அவ்வளோதாங்க. குத்துவிளக்கு பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்தது, முடிஞ்சிருச்சு. ஒரு சிலர் குத்துவிளக்கை
மழை ஏற்றாமல் அப்படியே கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்கலாம். இல்லை அங்கே குளிர வச்சுட்டு வீட்டில் வந்து வாசலில் விளக்கு ஏற்றிட்டு உள்ளே கொண்டு போய் வைக்கலாங்க. நன்றி.